ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 2. வனமாலி ராதாரமண கிரிதாரி கோவிந்த நீலமேக சுந்தர நாராயண கோவிந்த நந்த நந்த கோப பிருந்த நாராயண கோவிந்த. திருப்பாவை 2வது பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறா? முதல் பாசுரத்தில் எல்லா ஆயர்பாடி கோபிகைகள் யாரெல்லாம் நோன்பு நூக்க போகிறாளோ, நோன்பு நோற்க போகிறாளோ, யாரெல்லாம் விரதம் அனுஷ்டிக்க போகிறாளோ எல்லாருக்கும் முதல்ல வழிகாட்டுதல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. இப்போது முதல்ல என்ன அடைய வேண்டிய இலக்கு, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லிட்டா. இப்போ என்ன பண்ணுறாலாம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாள். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாலாம், முதல்ல எல்லாரையும் கூப்பிடுறாலாம். பாக்கியசாலிகளே வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. வையத்து வாழ்வீர்கள். இப்போது இந்த பூலோகத்தில் எல்லாரும் பிறக்கிறதுனால ஒரு சாபம் கொடுக்கறதுனா என்ன பண்ணுவாளாம் ரிஷிகள்லாம், நீ போய் பூலோகத்தில் போய் பிறக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவாளாம். அப்படி பூலோகத்தில் பிறக்கிறதே சாபமா நினைக்கிற இடத்துல நீங்கள்லாம் என்னது, வையத்து வாழ்வீர்கள். அந்த பூலோகத்தில் பிறக்கிறது பாவன்ற ஒரு வாக்கியத்தையே பொய்யாக்கிட்டே லேடிமா நீங்கள்லாம். ஏன்னா உங்கள் ஆட்டில் வந்து தானே கண்ணன் வெண்ணையெல்லாம் திருடுறான், உங்கள் கைப்பட்ட வெண்ணெயை தான் வேணுங்கிறான். நீங்கள் தர ஒரு உருண்டை வெண்ணெய்க்காக எப்படி எல்லாம் நாட்டியமாடுறான். அப்படியே என்ன பண்ணுறான், நீங்கள்லாம் கட்டி போட்டாலும் அப்படியே கட்டுண்டு கிடக்கிறான், நீங்கள் அவனை அடித்தாலும் அடியையும் வாங்கிக்கிறான். அப்படி சர்வ சுலபனா எம்பெருமான அனுபவிக்கிறீர்களே, வையத்து வாழ்வீர்கள். இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? என்னென்ன நம்ம பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன். செய்யும் கிரிசைகள் கேளீரோ. என்னென்ன பண்ணணும் தெரியுமோ? பையத்துயின்ற பரமநடிபாடி, பையத்துயின்ற பரமநடிபாடி, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடிபாடி. பார்க்கடலில் உறங்குவான் போல் யோகு செய்வான் சொல்கிறா இல்லையா? அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஸ்ரீராப்திநாதனுடைய திருவடியை பாடணும். நாட்காலே நீராடி, நாட்காலே விடிய காத்தாலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஸ்நானம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமோ? ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து. ஐயமும் பிச்சையும் பெரியவாளுக்கு ஆச்சாரியர்களுக்கு சமர்ப்பிக்கிறதெல்லாம் ஐயம்னு சொல்லுவா, இல்லாத வாளுக்கு கொடுக்கறதெல்லாம் பிச்சைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணணும். நம்மளால் பண்ண முடியலன்னா இன்னார் இடத்துல இன்னார் பண்ணுறா அப்படின்னு கையை காமிக்கணும். அந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி, நாம் உய்யும் வழி என்ன அப்படின்னு நினச்சின்னு இந்த விரதத்தை எப்படி பண்ணணும் தெரியுமா? குதூகலமாக பண்ணணும், உகந்து பண்ணணும். ஐயோ நம்ம விரதம் அனுஷ்டிக்கணுமே அப்படின்னு கடமையாக பண்ணக்கூடாது, ரொம்ப குதூகலமாக மகிழ்ச்சியாக பண்ணணும். இதெல்லாம் என்னது? செய்ய வேண்டிய 6, விட வேண்டிய 6 என்ன தெரியுமோ? பரமநடிபாடி நெய்யுண்ணோம், பரமநடிபாடி பாலுண்ணோம், பரமநடிபாடி மையிட்டெழுதோம், பரமநடிபாடி மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், போக்கிய வஸ்துக்களெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அதெல்லாம் இந்த விரத காலத்தில் நம்ம விலக்கி வைக்க வேண்டும். நெய்யை தவிர்க்கணும், பாலை தவிர்க்கணும். அலங்காரங்கள் போக்கிய வஸ்துக்கள் எல்லாமும் சாப்பிடக்கூடாது. அலங்காரம் மலரிட்டு நாம மலரிடுக்கக்கூடாது. கண்ணன் வந்து நமக்கு முடியிலே பூவை சூட்டி விட்டால் அதை சூட்டி கொள்ளலாம். அப்புறம் செய்யாதன செய்யோம். நம்மளுக்கு எப்படியுமே என்ன தெரியுமா, எப்பயுமே நம்ம வச்சுக்கணும், மேலையார் செய்வனகள், நம்ம பெரியவா செய்யாததை எதுவும் நம்ம செய்யக்கூடாது. அப்புறம் கோள் சொல்லக்கூடாது. தீக்குறளை சென்று ஓதோம். எவ்வளவுதான் நம்ம போய் அடுத்த வாழை பற்றி பேசுகிறோமோ அவள் சொன்னதை விட நம்ம போய் அதை சொல்கிறோம் பாருங்க இன்னொருத்தர்கிட்ட, கோள் சொல்கிறதுன்னு சொல்லுவா. அந்த பாப்பங்கள் நம்மளுக்கும் வந்து சேருமா? தீக்குறளை சென்றோதோம். இப்படி செய்ய வேண்டிய 6, விட வேண்டிய 6 அப்படின்னு கிரியைகள் கிரிசைகள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸை சொல்லி முடிச்சா உய்யுமாறெண்ணி உகந்து. இப்போ சுவாமி நம்மாழ்வார் இந்த திருப்பாவை 2ஆம் பாசுரத்தில் உள்ள பாசுர வரிகளை எப்படி தன்னுடைய திருவாய்மொழியில் நம்ம அனுபவிக்க போகிறோன்றதை பார்க்கலாம்.
முதல்ல வையத்து வாழ்வீர்கள் தன்னையே சொல்லிக்கிறாராம். எப்படி வாழறாராம் சுவாமி நம்மாழ்வார்? அச்சாவதார எம்பெருமான்கள்லாம் சேவிக்கிறாராம். விவாவதாரத்தில் கிருஷ்ணன் பண்ண லீலையெல்லாம் நினச்சாலே போருமே, அதெல்லாம் நினச்சி பாடிண்டே இருந்தாலே போருமே. என்ன குறை நம்மளுக்கு? இந்த வையகத்தில் இருந்தால் என்ன, இருந்துட்டு போகிறோமே, அதனால என்ன? நம்மளோட நினைவு எங்கே இருக்குது தெரியுமோ? புறவை ஆட்சியரோடு கோத்ததோ கொன்றமேந்தியதோ உறவு நீர் பொய்கை நாகம் பாய்ந்ததோ உட்பட மற்றும் பல அறவில் பள்ளி பிறந்த மாயவினைகளையே அரற்றி இரவும் நண்பகலும் தவிர்கிலோ என்ன கூரை எனக்கே இரவு நண்பகலும் தவிர்கிலோ என்ன கூரை எனக்கே. என்ன குறை எனக்கு? நான் இங்கே தான் இருந்துட்டு போகிறேனே, இருந்தா என்ன? இந்த பூமியில் இருந்தாலும் எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஏன் தெரியுமோ? நான் என்ன பண்ணுறேன் தெரியுமோ? எம்பெருமானுடைய அந்த லீலைகள் சேஷ்டிதங்களெல்லாம் நினச்சிட்டே இருக்கேன். இப்படி நினச்சிட்டு காலம் தள்ளினா இந்த பூலோகத்தில் இருந்தால் தான் என்ன, விஷய சுகங்களுக்கு நடுவில் இருந்தால் தான் என்ன? வையத்து வாழ்வீர்கள். இதே மாதிரி நீங்களும் இருங்கோ. இருந்தால் எப்படி இருப்பேன்? நீங்களும் வையத்து வாழ்வீர்களா ஆவேல் அப்படின்னு சாதிக்கிறார். குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்றம் ஒன்று ஏந்தியதுன்ற பாசுரத்தில். அப்புறம் முதல் பதிகத்தில் முதல் பாசுரம் எடுத்தவனே உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வரும் அதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்னு தனக்கு சொல்லிக்கிறார். எம்பெருமானுடைய பரத்வம் மேன்மை எல்லாம் நினச்சி பார்க்குறார். ஒரு பதிகம் ஆச்சு. உடனே ஆழ்வார் நினச்சி பார்த்தாராம், இந்த சம்சாரிகள்லாம் இப்படியே கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்காளே, இந்த எம்பெருமானை பற்றின மேன்மையோடு அவன் எவ்வளவு சுலபன், பற்றுவதற்கு மிகவும் எளியவன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய அகங்காரம் மமகாரத்தெல்லாம் விட்டுட்டு எந்த விஷயத்தை நீங்கள் பற்றி கொள்ளணுமோ அதை பற்றிக்கோங்கோ அப்படின்னு உபதேசம் பண்ணிடலாமே. நல்லது கெட்டதை எடுத்து சொன்னால் சம்சாரிகள் 1000 பேரில் ஒத்தராது திருந்தினா லாபம் தானே அப்படின்னு நினச்சாராம். உடனே ஆரம்பித்தாராம் அடுத்த பதிகத்தில், வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிட வீடு செய்மினே. உலக விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்கோ. யாரை பற்றணும் தெரியுமோ? எம்பெருமானுடைய திருவடியை பற்றிடுங்கோ. இன்னும் விட வேண்டிய விஷயம் என்ன இருக்குது தெரியுமோ? நீர் நுமது என்று இவை வேல் முதல் மாய்த்து. நீர் நுமது என்றிவை நான் எனதுன்னு கூட சொல்லலையா ஆழ்வார். அப்போ கூட அகங்காரங்கிறது அங்கே தோன்றிடுமா, அங்கே துணிக்குமா அந்த துணியில். அதனால் நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து, வேரோடு எடுத்துருங்கோ. நான் என்கிற அகங்காரம், எனது என்கிற மமக்காரம், இது ரெண்டுத்தையும் வேரோடு எடுத்துருங்கோ. இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணணும் தெரியுமோ? நீங்கள் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தில் நானும் ஒத்தந்தான் அப்படின்னு இந்த லீலா விபூதி நித்திய விபூதி எல்லாமே அவனுடைய ஐஸ்வர்யங்கள் தான். அதில் நானும் ஒத்தந்தான். அடங்கெழில் சம்பத்து அடங்க கண்டு, அதனால் நானும் அவனுடைய ஐஸ்வர்யத்தில் ஒரு பகுதி தான் அப்படின்னு அதில் ஒடுங்கிடுங்கோல அப்படின்னு பற்ற வேண்டியது விட வேண்டியதை சொல்லிட்டார். வீடுமின் முற்றமும் நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து அகங்காரம் மமக்காரத்தை விட்டுடுங்கோ. அப்புறம் எம்பெருமான ரொம்ப பெரியவன் நினச்சிக்காதீங்கோ. அவன் எவ்வளோ சுலபன் தெரியுமோ? ஆசிரியர்களுக்காக தன்னையே கொடுப்பவன். அவளாம் எப்போ வந்து தம் திருவடியை பிடிச்சிருந்தா அவளை எப்படியெல்லாம் ரட்சிக்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கிறவன் அப்படிப்பட்டவன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கோ, ஏற்கனவே நீங்கள் எதுவும் புதுசாக எதுவும் சம்பாதிக்க வேண்டாம் அவனை சேவிக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு எம்பெருமான் அந்த தேகத்தில் கொடுத்துருக்கானே, மெய் வாக்கு அப்படின்னு கொடுத்துருக்கான் இல்லையா? அந்த வாக்காலையும் மனத்தாலையும் அவனையே நினச்சிக்கோங்கோ. உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளிலொடுங்கே. புதுசாக நீங்கள் போய் அதையும் சம்பாதிக்க வேண்டாம் சம்சாரிகளே. விசித்ரா தேக சம்பந்தி ஈஸ்வராய நிவேதிதோ. எம்பெருமான் இந்த இந்திரியங்கள்லாம் கொடுத்துருக்கான், கர்ண கலேபரங்களெல்லாம் கொடுத்துருக்கான், சரீரத்தை கொடுத்துருக்கான். எதுக்கு? அவன் திருவடியை பிடிச்சிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு நீங்கள் கடைசியில் என்ன பண்ணணும் தெரியுமோ? மண்புகழ் நாரணன் தின்கழல் சேரே
கேளீரோ அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்னா. என்ன சொன்னா? செய்யும் கிரிசைகள் கேளீரோ, செய்ய வேண்டியவை விட வேண்டியவைன்னு சொன்னா. ஆழ்வார் என்ன சாதிச்சார்? நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து, இதை அகங்காரம் அமகாரத்தை விட்டுட்டு எம்பெருமானுடைய திருவடியே பற்றுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு விஷயம் பார்க்குறாரு. இந்த சம்சாரத்தில் அவரால் தாங்கிக்கவே முடியல. ஒன்றுமே இல்லாதவன், எதுவுமே நிலை இல்லை, மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தார். ஆனால் இந்திரன் சந்திரன் ஒன்றும் இல்லாத பணக்காரனா 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் போய் எல்லாரும் புகழ்ந்து பாடுறாளே, அவனுடைய காலடியில் போய் நிற்கிறா. இவா நிற்க வேண்டிய திருவடி எம்பெருமானுடைய திருவடி இல்லையோ? அவனை என்ன பாடணும்? இந்திரன் சந்திரன் ஒன்றை போல இல்லை, ஒன்றை போல இல்லைன்னு புகழ்ந்து பாடுறாளே, ஒன்றும் இல்லாதவாளை. இவாளெல்லாம் இன்னைக்கு இந்த ஐஸ்வர்யம் இருக்கும், செல்வம் அப்படின்னு இந்த செல்வம் போயிடும்னு தெரியலையே இவாளுக்கு அப்படின்னு இவருக்கு முடியல. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னால் யாருக்கும் பிடிக்காது தான். ஆனால் சொல்ல தான் சொல்லுவேன். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ, எண்ணாவில் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கையிலேன். சம்சாரிகளே, நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது தான், ஆனாலும் சொல்லுவேன். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். அடியேனுடைய பாடல் இருக்கே, இந்த பாசுரங்கள் யாரையாவது புகழ்ந்து பாடினா யாரை பாடுவேன் தெரியுமோ? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷாலையும் பாட மாட்டேன், எம்பெருமானை மட்டும்தான் பாடுவேன். தென்னா தெனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்னானே என்னப்பன் எம்பெருமான் உளனாகவே, எம்பெருமான் திருவேங்கடத்தானை மட்டும்தான் பாடுவேன். சரி, இந்த மானுஷால் எல்லாம் பாடுறேலே, கவிதை கவிதைன்னு போட்டு கவிஞர்னு பாடிக்கிறேலே, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு சொல்லுங்க. உளனாகவே எண்ணி தன்னை ஒன்றார் தன் செல்வத்தை வளனாமதிக்கும் இம்மானிடத்தை கவி பாடிய இந்த மனுஷாலெல்லாம் பாடுறேலே, இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு இல்லை, எதுவுமே நிலை இல்லை. இப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இவாளெல்லாம் பாடுறேன்? நான் ஒன்று சொல்கிறேன். இப்படி இவாளெல்லாம் பாடி பாடி உங்களுக்கு பொருள் கொடுப்பான்னு நினைக்கிறேளே, இந்த எம்பெருமான பாடினா என்ன கிடைக்கும் தெரியுமோ? அவனே கொண்டு தான் திருவடியில் உங்களை சேர்த்துப்பான். இது தெரிஞ்சுக்காம இருக்கேளே, அதனால மனுஷால பாடாதீங்கோ. என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள் மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும் பொருள் மின்னார் மணிமுடி விண்ணவர் தாதையை பாடினால் தன்னாகவே கொண்டு ஜென்மம் செய்யாமையும் கொள்ளுமே. இனிமே உங்களுக்கு பிறப்பே கிடையாது, ஜென்மாவே கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு போய் எம்பெருமானை விட்டுட்டு இந்த மனுஷாலெல்லாம் பாடிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அப்படின்னு அங்கே ஆண்டாள் நாச்சியார். இங்கே சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணார்? பரமன் அப்படின்றதுக்கு முதல் பதிகத்திலே காமிச்சிட்டார். பரமன்னா யாரா? பரோமா யஸ்மாத் ச பரமா, யாரை மிஞ்சியவர் யாரும் இல்லையோ, எவனுக்கு எல்லா பொருளையும் விட உயர்ந்தது எதுவோ, எல்லா வஸ்துவையும் விட உயர்ந்தது, எல்லாவற்றையும் விட உயர்ந்தது எதுவோ அதுதான் பரமன். பரோமா யஸ்மாத் ச பரமா, அதுதான் பரமன்ற வார்த்தைக்கு அர்த்தமா. அதை தான் ஆழ்வார் இப்படி காமிச்சார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். இந்த பார்க்கடலில் இருக்கிற பெருமாள் எப்படி இருக்கானா? பையத்துயின்ற பரமன்னு ஆண்டாள் நாச்சியார் பாடினார். அவன் எப்படி ரொம்ப சாவதானமாக அங்கே பையத்துயின்ற பரமன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். என்ன சாவதானமா? உறங்குவான் போல் யோகு செய்வான். எப்போ தேவர்களோட கூக்குரல் கேட்குமோன்னு தெரியாதான், அதனால உறங்குவான் போல் யோகு செய்வான் அப்படி இருப்பானா. இந்த பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனை அப்படியே என் மனசில் கெட்டியாக பிடிச்சி வச்சுட்டுருக்கேன். அவனை எந்த நாளும் என் மனசுலேருந்து விடவே மாட்டேன், கெட்டியாக பிடிச்சுன்னுட்டேன் தெரியுமோ. வைத்தேன் மதியால் எனது உள்ளகத்தேன் எய்த்தே ஒழிவே நல்லேன் என்றும் எப்போதும் மொய்த்தே திரைமோது தன் பார்க்கடலுள்ளால் பைத்தே சுடர் பாம்பனை நம் பரணையே அப்படின்னு 8ஆம் பத்தில் சாதிக்கிறார். இது பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனை ஆழ்வார் அனுபவித்தது. இன்னும் அர்ச்சையில் அனுபவிக்கிறார். கும்பகோணம் 6ஆம் தாழ்வானை போய் சேவிக்க போகிறார். போயிட்டு அப்படியே உருகி போயிட்டாராம். ஆரவமுதே அடியேன் உடலும் நின்பாலன் பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரர் சென்னல் கவரி வீசோ
செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலோ திகழ கிடந்த கண்டேன் எம்மானே. ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே. என்ன அழகு, என்ன அழகுடாப்பா உன்னுடைய சைன திருக்கோலம். உறங்குகின்ற அழகுக்கு ஆலத்தி வழிக்குமா போலே, அப்படி ஓர் அழகு அப்படின்னு சைன திருக்கோலத்தில் அர்ச்சாவதாரத்தில் ஈடுபடுறார். இப்படிப்பட்ட எம்பெருமான யாரெல்லாம் சேவிக்கிறாளோ, இந்த பார்க்கடலில் துயின்ற பரமனோ அர்ச்சாவதாரத்தில் சைன திருக்கோலமோ யார் சேவிக்கிறாளோ அவள்லாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமோ, அவள்லாம் என்னை ஆளுகின்ற பரமர். பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பிடைதோறும் எம்மையாளும் பரமரே அப்படின்னு பையத்துயின்ற பரமனா அர்ச்சாவதாரையும் அனுபவிச்சார், அர்ச்சாவதாரத்தையும் அனுபவிச்சார். பார்க்கடலுள் பையத்துயின்ற ஸ்ரீராப்திநாதனையும் அனுபவிச்சார் சுவாமி நம்மாழ்வார். அடுத்தது ஆண்டாள் என்ன சொன்னா, விட வேண்டியவற்ற போக்கிய வஸ்துக்கள் எதையும் எடுத்துக்கக்கூடாது. ஏன் தெரியுமோ, பரமனடி பாடி அதனால் நெய்யுண்ணோம். அதை அப்படியே தான் பாசுரத்தில் கொண்டு வந்தார் ஆழ்வார். ஒருத்தன் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கான், வயிறு நிறைய சாப்பிட்டுட்டான். அவன்கிட்ட போய் மறுபடியும் சாப்பாட்டை கொண்டு கொடுத்தா அந்த உணவு எப்படி இருக்குமா, அவனுக்கு விஷமாக இருக்குமா. புக்தஸ்ய போஜனம் விஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போது அந்த பரமனடி பாடி அவனுடைய திருநாமங்களையும் அந்த நினைவுகளையும் அந்த இனிமையும் அப்படியே மனசு ஃபுல்லாக நெஞ்சு முழுக்க நிரம்பி போயிருக்கான் அப்படியே ஆழ்வாருக்கு. இப்படிப்பட்ட ஒரு உணர்வில் இருக்கும் பொழுது சோறு வெற்றிலை நீர் எல்லாம் யார் தெரியுமோ, கண்ணனாவே இருக்கானே. அதனால தான் நெய்யுண்ணம் பாலனம் எதுவே உண்ண முடியாது அப்படின்றார். ஆண்டாளோட பாசுரத்துக்கு அப்படியே இங்கே பொருத்தமாக சொல்கிறார். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னோ வெற்றிலையோ எல்லாம் கண்ண. அப்புறம் என்ன சொன்னா, உய்யும் ஆறு எண்ணி உகந்தேலோ. நம்ம உய்கின்ற வழி, இந்த வழி தான் எம்பெருமானை அடைகின்ற வழியை நினச்சிட்டு குதூகலமாக நம்ம இந்த நோன்பை நோற்க வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் முடிச்சா இல்லையா பாசுரத்தை. இந்த ஆறு அப்படின்றதுக்கு உபாயம்னு ஒரு அர்த்தம், வழின்னு ஒரு அர்த்தம். ஆறுன்றது ஒரு எண்ணிக்கையும் குறிக்கும். அதனால இவர் என்ன சொன்னார், சுவாமி நம்மாழ்வார் என்ன சாதிச்சார், ஆரணக்கு நில் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலேன் எனதாவியோ உனதே எனதாவியோ உனதே. ஸ்ரீவரமங்கல நகர் எம்பெருமானை பார்த்து சொல்றார், அப்பா ஆரனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். உபாயமும் உன்னுடைய திருவடிகள் தான், நீ இலக்கும் உன்னுடைய திருவடிகள் தான், இதை காமிச்சு கொடுத்தது நீ தான். அதனால ஆரனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உனக்கோர் கைமாறு. நான் உனக்கு என்னப்பா கைமாறு பண்ண போறேன், பண்ணுறதுக்கு வந்துட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லையப்பா. எனதாவியோ உனதே எனதாவியோ உனதே. இப்படி ரெண்டாவது பாசுரம் திருப்பாவைக்கும் திருவாய்மொழிக்கும் உள்ள பொருத்தங்களை நன்னா அனுபவித்தோம். நாளைக்கு மூணாவது பாசுரத்தையும் திருவாய்மொழி பாசுரங்களையும் அனுபவிப்போம். ஆடிப்புற நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம். மறைகள் நான்கையோ அருளிய என் தெய்வமே சடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.